Welcome students and viewers. We are in 12th Biogeology, 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section, I would like to teach about 7.3.1 Innate Immunity. Come to the interactive part. So our heading is 7.3.1 Innate Immunity. So in Tamil, innate means இயல்பு நோய் தடைக்காப்பு. இயல்பு இன்னேட்னா இயல்பு இயற்கையாகவே, இம்யூனிட்டினா நோய் தடைக்காப்பு. இயற்கையான நோய் தடைக்காப்பு அல்லது இயல்பு நோய் தடைக்காப்பு. ஸோ இது நம்ம பிறக்கும் போதே நம்ம மதர் நம்மளுக்கு இந்த இம்யூனிட்டியை கொடுத்து அனுப்புகிறாங்க. இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கும். ஸோ அது நம்ம மதர்கிட்டேருந்து பிறக்கும்போது கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இன்னேட் இம்யூனிட்டி இஸ் தி நேச்சுரல் ஃபினாமினன். இது உயிரினங்களில் இயற்கையாக காணப்படக்கூடிய ஒன்று. நேச்சுரல் ஃபினாமினன், சரிங்களா? இயற்கையாக காணப்படக்கூடிய ஒரு அதிசயமான ஒன்று. ஸோ ஃபினாமினா ஆஃப் ரெசிஸ்டன்ட் டு இன்ஃபெக்ஷன், சரிங்களா? அயல் பொருள்களுக்கு அல்லது தொற்றுக்கு எதிராக காணப்படக்கூடிய ஒரு நோய் தடுப்பு முறையாகிய ஒரு இயற்கை முறையாகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் எதிர்ப்பு, டு இன்ஃபெக்ஷன் நோய் தொற்றுக்கு எதிராக இயற்கையாகவே காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இன்ஃபெக்ஷன் விச் an individual possess right from the birth, பிறக்கும்போது இருந்தே, சரிங்களா? ஒவ்வொரு உயிரையும் பிறவியிலிருந்தே இந்த ஆற்றலை பெற்றிருக்கின்றன, சரிங்களா? ஸோ ஃப்ரம் பர்த் அப்படின்னா பிறவியிலிருந்து இந்த ஆற்றலை கொண்டுள்ளன, பிறவியிலிருந்து ஆற்றலை பெற்றுள்ளன. ஓகே, ஸோ from birth. So the innate defense mechanism, இயல்பு நோய் தடைக்காப்பு, innate defense mechanism, இயல்பு நோய் தடைக்காப்பு mechanisms are non-specific. அப்படின்னா இலக்கு இல்லாதது, நோ கோல், இலக்கு அற்றது. ஓகே, ஸோ innate defense இயற்கை தடைக்காப்பு நிகழ்வானது non-specific, இலக்கற்றது. ஸோ இந்த சென்ஸ் that they are effective against a wide range of potentially infectious diseases. அதாவது என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பரந்த அளவிலான திறன் கொண்ட நோய் தொற்று முகவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றது, சரிங்களா? பரந்த அளவிலான, வைட் ரேஞ்ச்னா பரந்த அளவிலான நோய் தொற்று செய்யக்கூடிய, நோயிலை உண்டாக்கக்கூடிய இன்ஃபெக்சியஸ் ஏஜென்ட், சரிங்களா? நோய் தொற்று காரணிகளுக்கு எதிராக செயல்படக்கூடியது. ஸோ இந்த இன்னேட் இம்யூனிட்டி. ஸோ பேக்டீரியல் டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ணும், வைரல் டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ணும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். இவ்வாறு டிஃப்ரெண்ட் டிசீஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட்டுக்கு எகெனஸ்டாக செயல்படக்கூடியது. ஸோ இந்த இன்னேட் இம்யூனிட்டி வைட் ரேஞ்ச்னா பரந்த அளவில், பெரிய அளவில் எல்லா கிருமிகளையும் அழிக்கக்கூடிய தகுதி பெற்றது. பொட்டன்ஷியல் அப்படின்னா திறன்பட செயல்படும். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. இலக்குத்தன்மையற்ற நோய் தடைக்காப்புன்னு சொல்லலாம். இலக்குத்தன்மையற்ற நோய் தடைக்காப்பு அல்லது நேச்சுரல் இம்யூனிட்டி அல்லது இயற்கையான நோய் தடைக்காப்பு என்றும் நீங்கள் கூறலாம். ஹியர் a number of innate defense, சரிங்களா? பல்வேறு நுண்ணுயிர்களுக்கு எதிராக இலக்குத்தன்மையற்ற முறையில் பரந்த அளவிலான நோய் தொற்று முறைகளுக்கு எதிரான இயல்பு தொடர் செயல்பாடுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பர் ஆஃப் இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம், இயற்கை தடைக்காப்பு மெக்கானிசம் செயல்முறைகளார் ஆப்ரேட்டிவ் நான் ஸ்பெசிஃபிக்கலி, சரிங்களா? ஸோ இந்த பல்வேறு கிருமிகளுக்கு எதிராக இயற்கை நோய் தடைக்காப்பு எப்படி செயல்பட, நான் ஸ்பெசிஃபிக், ஒரு இலக்கற்ற முறையில் செயல்பட்டு, சரிங்களா? யாருக்கு இதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், சரிங்களா? பல்வேறு உயிரினங்களுக்கு எதிராக, பல்வேறு நுண்ணுயிர்களுக்கு எதிராக பரந்த முறையில், இலக்கற்ற முறையில் ஸோ இயல்பு நோய் தடைக்காப்பை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு கொண்டது இன்னேட் இம்யூனிட்டி. Okay, so listen, what are that? So first of all, we can see the eye. Eye release tears. So tear contain lysozyme enzymes. Tearனா கண்ணீர், கண்ணீரில் லைசோசைம் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் இருக்குது. அந்த என்சைம்ஸ் வைரஸ் பாக்டீரியாவை கில் பண்ணும். நெக்ஸ்ட்டு, ஸோ நோஸ், ரிமூவல் ஆஃப் ஏர்போன் பார்ட்டிகிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபாலோட் பை ப்ராங்கை. ஓகே, மூச்சுக்குழலும் மியூக்கோஸா இருக்கு இல்லைங்களா? மியூக்கோஸா அண்ட் சிலியா. ஸோ தோஸ் ஆர் கில் அண்ட் எலிமினேட் த மைக்ரோப்ஸ். நெக்ஸ்ட் கம் டு த கட். குடல் பகுதிக்கு வாங்க, நம்ம இரைப்பை, கட்.
கட்டுக்குள்ளே ஆசிட்டிக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நம்மளுடைய ஸ்டொமக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டுக்கு அது வந்து மைக்ரோப்ஸை கில் பண்ணும். சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்கின் ஃபிசியலாஜிக்கல் பேரியர். சரிங்களா? ஸோ உடற் அமைப்பு சார்ந்த தடையாக செயல்படுகிறது. அதற்கடுத்து டியோடனத்தில் பார்த்தீங்கன்னா பிஹெச் சேஞ்சஸ், பிஹெச் வந்து சேஞ்ச் ஆகிறனால மைக்ரோப் ஸ்கில் ஆகும். அதுக்கடுத்தது ஃப்ளூஷிங் ஆஃப் யூரினரி ட்ராக்ட். சரிங்களா? சிறுநீர் பாதையின் வழியாக வெளியேற்றப்படுதல், ஃப்ளூஷிங்னா வெளித்தள்ளுதல். அதுக்கடுத்து லோ பிஹெச் ஆஃப் வெஜினா, பெண் இனப்பெருக்க கால்வாயில் பிஹெச் குறைவாக இருக்கிறனால மைக்ரோப்ஸுடைய க்ரோத் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the table 7.4 innate immunity types and mechanism. இயல்பு நோய் தடைக்காப்பு வகைகள் மற்றும் செயல்படும் முறைகள். ஃபர்ஸ்ட் டேபிள் டைப் ஆஃப் innate immunity, செகண்ட் டேபிள் இஸ் மெக்கானிசம். ஸோ முதல் வந்து டைப் ஆஃப் innate immunity, இயல்பு நோய் தடைக்காப்பின் வகைகள். ரெண்டாவது செயல்படும் முறைகள், மெக்கானிசம்னா செயல்படும் முறைகள். ஃபர்ஸ்ட் அனடாமிக்கல் பேரியர். ஓகே, உடல் அமைப்பு சார்ந்த தடைகள். சரிங்களா? உடல் அமைப்பு சார்ந்த தடைகள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கின், தோல். தோல் வந்து எப்படி நம்ம உடம்புல ஹெல்ப் பண்ணுது, ப்ரொடெக்ட், கிருமிகளும் தாக்கணும்னா ப்ரிவென்ட்ஸ் தி என்ட்ரி ஆஃப் மைக்ரோஸ். சரிங்களா? உடலின் உள்ளே நுண்ணுயிரிகள் நுழைவதை தடுக்கிறது. உடல் நுண்ணுயிர் ப்ரிவென்ட்ஸ் தி என்ட்ரி ஆஃப் மைக்ரோப்ஸ். என்ட்ரினா உள்ள நுழைதல், ப்ரிவென்ட்ஸ்னா தடுத்தல், மைக்ரோப்ஸ்னா நுண்ணுயிர்கள், நுண்ணுயிரிகள் உள்ளே நுழைவதை தடுக்கிறது. ஸோ இட்ஸ் அசிடிக் என்வாயர்மெண்ட். கூடவே பார்த்தீங்கன்னா அமில சூழலை, ஒரு ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு சூழலை, அசிடிக் என்வாயர்மெண்ட் ஒரு அமில சூழலை உருவாக்குகிறது. ஸோ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 3 to 5. ஓகே, ஸோ ரிடார்டு அப்படின்னா குறைத்தல் அல்லது தடுத்தல். சரிங்களா? எதை குறைக்குது? குரோத் ஆஃப் மைக்ரோப்ஸ். அப்போ பிஹெச் கம்மியாகிறதுனால மைக்ரோப்ஸினுடைய குரோத் ரிடார்டு குறைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் மியூக்கஸ் என்ட்ராப். மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னா கோழைப்படலம். ஸோ மியூக்கஸ் என்ட்ராப் ஃபாரின் ஆர்கானிசம். முதலே தெரியும், இந்த மியூக்கஸ் அப்படிங்கிறது ஒட்டும் தன்மை கொண்டது. மியூக்கஸ் அப்படிங்கிறது ஒட்டும் தன்மை கொண்டது, ஸ்டிக்கி நேச்சர் இருக்குது. ஸோ மியூக்கஸ் என்ட்ராப் ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ மியூக்கஸ் அப்படிங்கிற கோழையானது என்ட்ராப் அப்படின்னா பிடித்து கொள்கிறது, உறிஞ்சி கொள்கிறது. சரிங்களா? எதைய? மைக்ரோ ஆர்கானிசத்தை. அப்போ அந்த வழியை மியூக்கஸ் ஸ்டே பண்ணியிருக்கும்போது மைக்ரோப்ஸ் வந்து அதில் ஒட்டிக்கும். ஸோ என்ட்ராப்னா ஒட்டி கொள்ளுதல் அல்லது பிடித்து கொள்ளுதல். ஸோ மியூக்கஸ் என்ட்ராப் ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம். அண்டு கம்பீட்ஸ்னால் சண்டையிடுதல். சரிங்களா? போட்டியிடுதல் அல்லது சண்டையிடுதல் வித் மைக்ரோப்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். சரிங்களா? மைக்ரோப்ஸோட ஒட்டி கொள்வதற்காக, சிக்கிக்கொள்வதற்காக சண்டை போடுகிறது. எது? மியூக்கஸ் மெம்பரேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபிசியலாஜிக்கல் பேரியர். ஃபிசியலாஜிக்கல்னா உடற்செயலியல் சார்ந்த தடைகள். உடற்செயலியல் சார்ந்த தடை, நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸில் வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர், வெப்பநிலை. நார்மல் பாடி டெம்பரேச்சர், ஒரு சாதாரண உடல் வெப்பநிலையானது இன்ஹிபிட் தடுக்குது. எதைனா? குரோத் ஆஃப் பேத்தோஜனை மைக்ரோப்ஸ், கிருமிகள், இன்ஃபெக்ஷஸ் மைக்ரோ ஆர்கானிசனுடைய குரோத்தை தடுக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபீவர், காய்ச்சல் ஆல்சோ inhibit the growth of pathogen. So fever also inhibit the growth of pathogen. ஃபீவர் நம்ம உடம்புல சில குறிப்பிட்ட சீசனில், குறிப்பிட்ட டைமில் ஃபீவர் வருது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீவர்னுடைய கோல் என்னென்னா மைக்ரோப்ஸை கில் பண்ணுறது. ஏன்னா ஃபீவர் வரும்போது நம்முடைய பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் லெவலில் இருக்கும்போது மைக்ரோப்ஸ் அந்த டெம்பரேச்சருக்கு தாக்கு பிடிக்காமல் இறந்துடும், நுண்ணுயிரிகள் டெட் ஆகிரும். சரிங்களா? மைக்ரோஸ் வில் பி டெட். ஓகே, ஸோ டியூ இன் ஹை டெம்பரேச்சர். அதனால் என்ன பண்ணோம்னா நம்ம பாடியில் நம்மளுடைய ஹைப்போதலாமஸை டெம்பரேச்சர் அதிகம் பண்ணி மைக்ரோப்ஸை கில் பண்ணுது. ஸோ ஃபீவர் ஆல்சோ இன்ஹிபிட் த growth ஆஃப் பேத்தோஜன். நெக்ஸ்ட் லோவர் பிஹெச். சரிங்களா? ஸோ அசிடிட்டி ஆஃப் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன். கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் அப்படின்னா அதாவது வயிற்று சுரப்புகள், வயிற்று இருப்பது நம்முடைய ஸ்டொமக், இண்டஸ்ட்ரின்னு இருக்குங்களா, அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய சுரப்புகள், சில என்சைம்ஸ்கள். ஓகே, ஸோ அசிடிட்டி ஆஃப் த கேஸ்ட்ரிக் செக்ரீஷன். சரிங்களா? ஸோ வயிற்று சுரப்புகளில் கிடைக்கக்கூடிய, அவையில் இருக்கக்கூடிய அந்த அசிடிக் அமிலத்தன்மையானது
HCl கில் த மோஸ்ட் இன்ஜஸ்டட் மைக்ரோஆர்கானிசம். முக்கால்வாசியான இன்ஜஸ்டட்னா உள்ளே அனுப்பப்பட்ட ஸ்டொமக்குள்ளே அனுப்பப்பட்ட மைக்ரோப்ஸை அந்த அசிட்டிக் என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கில் பண்ணுது. ஸோ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை நம்ம ஸ்டொமக் வந்து ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கெமிக்கல் மீடியேட்டர், வேதிய நடுவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லைசோசைம். லைசோசைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டீயர் இருக்குங்களா, கண்ணீர், கண்ணுலேருந்து வரக்கூடிய அந்த அதில் வந்து லைசோசைம் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆன்டி பாக்டீரியல். ஆன்டினா எகெய்னஸ்ட், பாக்டீரியானா பாக்டீரியாவுக்கு எகெய்னஸ்டாக பேக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய தகுதி பெற்றது. ஸோ லைசோசைம் ஆக்ட் ஆஸ் ஏ ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். ஓகே, ஸோ திஸ் கிளீவ் த பாக்டீரியல் செல் வால். அது என்ன பண்ணுது? கிளீவ்னா கிழிக்கிறது அல்லது உடைக்கிறது. பாக்டீரியாவினுடைய செல்வால்னா பாக்டீரியாவினுடைய செல் சுவரை சிதைக்கிறது அல்லது கிழிக்கிறது. பாக்டீரியாவினுடைய செல் சுவரை கிழிக்கிறது அல்லது சிதைக்கிறது. கிளீவ்னா என்னது? கிழித்தல் அல்லது சிதைத்தல். இட் கிளீவ் த பாக்டீரியல் செல்வால். பாக்டீரியாவினுடைய செல் சுவரை கிழிக்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் இஸ் இன்டர்ஃபெரான். இன்டர்ஃபெரான்ங்கிறது நம்ம பாடியில் WBC மாதிரி இருக்கக்கூடிய WBC லைக் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளைகோ ப்ரோட்டீன் மாலிகுல். சரிங்களா? ஸோ ஒரு வைரஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு WBC அட்டாக் பண்ணும்போது அதற்கடுத்து அந்த WBC ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வைரஸை கில் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பேர் தான் இன்டர்ஃபெரான். ஓகே, ஸோ இன்டர்ஃபெரான் இன்டியூஸ் ஆன்டி வைரல் ஸ்டேட், வைரஸுக்கு எதிராக செயல்படக்கூடியது. ஸோ இந்த அன்இன்ஃபெக்டட் செல்ஸ், சரிங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்இன்ஃபெக்டட் பாதிப்படையாத ஒரு நார்மல் நிலையில் இருக்கக்கூடிய செல்களை கூட இன்டர்ஃபெரான் வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது. இன்டர்ஃபெரான். அதுக்கடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ். சரிங்களா, நிரப்பு பொருட்கள்னு சொல்லுவோம். நிரப்பு பொருட்கள், காம்ப்ளிமெண்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீகோசைட். WBCனுடைய ஒரு டைப், WBC தான் லீகோசைட்னு சொல்லுவோம். அந்த WBC அப்படிங்கிற லீகோசைட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, லைஸ்னா உடைத்தல். எதையும் உடைக்குது, கிழிக்குது, சிதைக்குது. லைஸ் த பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸை வந்து என்ன பண்ணுது? சிதைக்குது, உடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது ஃபெசிலிட்டேட் பேகோசைட்டோசிஸ். அந்த மைக்ரோப்ஸை பிடிச்சி விழுங்குது. பேகோசைட்டோசிஸ் அப்படின்னா செல் விழுங்குதல். ஸோ அதை செஞ்சு கொடுக்குது. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல். தேர்ட் ஒன் இஸ் பேகோசைட்டிக் பேரியர். செல் விழுங்குதல் சார்ந்த தடைக்காப்பு அல்லது தடைகள். மூணாவது பேகோஸ் பேரியர். ஸோ ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், வாட் ஆர் தட்? மோனோசைட், நியூட்ரோஃபில், டிஷ்யூ மேக்ரோபேஜஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் செல். பேகோசைட்டோஸ் அண்ட் டைஜஸ்டபிள் ஆர்கானிசம். சரிங்களா, சிறப்பு வாய்ந்த செல்கள், அதாவது மோனோசைட்டுகள், நியூட்ரோஃபில், திசுவில் உள்ள மேக்ரோபேஜல், இவைகளை என்ன பண்ணோம்னா நுண்ணுயிர்களை முழுமையாக விழுங்கி, சரிங்களா, பேகோசைட்டோஸ்னு அப்படின்னா விழுங்குதல், பிடிச்சி அப்படியே கொபகன்னு முழுங்கிறது. முழுங்கி டைஜஸ்ட்னா செரித்தல். மைக்ரோப்ஸை பிடிச்சி விழுங்க. யார் பிடிச்சி விழுங்குறா? மோனோசைட்டு, நியூட்ரோஃபில், டிஷ்யூ மேக்ரோபேஜ். இந்த 3 மைக்ரோப்ஸை பிடிச்சி விழுங்கிடும். விழுங்கிட்டு என்ன பண்ணும்? பேகோசைட்டஸ்னால் விழுங்குதல், டைஜஸ்ட்னா செரிக்கிறது. ஓகே, கடைசியில் அழிச்சிடும். ஃபோர்த் ஒன் இஸ் இன்ஃப்ளமேட்ரி பேரியர். இன்ஃப்ளமேட்ரி பேரியர்னால் ஸோ வீக்கம் சார்ந்த தடைகள். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்யூ டேமேஜ், இன்ஃபெக்ஷன். ஓகே, அந்த 2 ரியாக்ஷன் நடந்தன. டிஷ்யூ டேமேஜ், திசுக்களில் சிதைவு ஏற்படும் போது அல்லது காயம் ஏற்படும் போது, இன்க்ளூட் லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிட். அந்த இடத்துல என்ன ரிலீஸ் ஆகும்? வாஸ்குலர் ஃப்ளூயிட், அதாவது இரத்த கசிவு ஏற்படுகிறது. வாஸ்குலர் அப்படின்னா பிளட் வெசல்ஸ்லேருந்து பிளட்டு லீக் ஆகுது. ஸோ லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலர் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ அந்த வாஸ்குலர் அந்த ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னிங் ஹீமோடாக்டிக் சிக்னல்ஸ். சரிங்களா, ஹீமோடாக்டிக் சிக்னல்ஸ். சரிங்களா, அதாவது வேதிய சமிச்சைன்னு சொல்லுவோம். வேதிய சிக்னல், வேதிய சமிச்சலை கொண்ட செரட்டோனின், ஹிஸ்டமைன், ப்ரோஸ்டோகிளாண்டின், இந்த 3 இருக்குது. அந்த டிஷ்யூவோ
இல்லை டிஷ்யூவில் டேமேஜ் ஆகிட்டாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ஏற்பட்டுட்டால் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகி உள்ளிருந்து பிளட்டு வெளியே வருது, வாஸ்குலர் ஃப்ளூயிட் வெளியே வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில கெமிக்கல் சிக்னல் இருக்குது, ஹீமோடாக்டிக் சிக்னல், வேதி சமிக்சி இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னு அந்த வேதி சமிக்சியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரட்டோனின், ஹிஸ்டமைன் அண்டு ப்ரோஸ்டோகிளாண்டின் இந்த மாதிரி அம்சங்கள் இருக்குது. ஓகே, அது என்ன பண்ணும்னா தேட் இன்ஃப்ளக்ஸ் ஒரு இடத்துல குரூப்பாக குழுமுது. ஓகே, இன்ஃப்ளக்ஸ் த பேகோசைட்டிக் செல்ஸ் டு அஃபெக்டட் ஏரியா. ஸோ அது என்ன பண்ணும்னா பேகோசைட்டிக் செல்களை அந்த பாதிப்படைஞ்ச இடத்துல குழுமறக்கு ஹெல்ப் பண்ணுது, குரூப்பாக வந்து தங்கறக்கு, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இது அனுமதி கொடுக்கிறது. ஓகே, தே இன்ஃப்ளக்ஸ்னால் குரூப்பாக தங்கறக்கு யாரைய பேகோசைட்டிஸ் செல்லை விழுங்கக்கூடிய அந்த மேலே பார்த்தீங்கன்னா மோனோசைட், நியூட்ரோஃபில், டிஷ்யூ இவைகள் வந்து தங்கறக்கு ஹெல்ப் பண்ணுது அஃபெக்டட் ஏரியாவில். ஸோ திஸ் ஃபினாமினன் இஸ் கால்ட் டயபெடிசிஸ். இது பேர் என்ன? டயபெடிஸ் என்று பெயர். இரத்தப்பொருள் வெளியேறுதல் அல்லது டயபெடிஸ் அப்படின்னு சொல்ல 3 மார்க். இரத்தப்பொருள் வெளியேறுதல் அல்லது டயபெடிஸ், ஆக்சுவலி 3 மார்க் கொஷின். இது பேர் என்ன? 3 மார்க். வாட் இஸ் அ டயபெடிஸ்? ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் immunity. Thank you. Keep watching.